அதிமுகவில் அண்ணாமலை கேட்கறதுக்கே காமெடியா இருக்குல்ல. ஆனா இது ஏன் உண்மையா இருக்கக்கூடாது? இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சமுதாயத்துல அதிர்ச்சி அடைஞ்சவங்க மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. அதுல ஒரு தரப்பு ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் இருக்கவங்க கடந்த ஒரு 10-15 வருஷமா நாம் தமிழர், பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக மாதிரியான கட்சிகள்ல தங்களுடைய பொருளாதாரம், உழைப்பு, நேரம் எல்லாத்தையும் செலவு பண்ணி அவங்க ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. அந்த கட்சியில வளர்ந்து அவங்களுடைய இலக்கு பெருசா இருக்கும் அரசியல்ல. ஆனா இந்த தமிழக வெற்றி கழகம் திடீர்னு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அறுவடை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது, நம்ம இருக்கிற இயக்கங்கள் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு திக்கு தெரியாத ஒரு நிலைமை இருக்கு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த அரசியல்ல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு முனை அரசியலை பண்ணுது. அதற்கு எதிர்முனை என்ன பண்ண போறாங்க, யார் அதுக்கு எதிராக இருக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. திரு உதயநிதி அவர்கள் இருப்பார் அப்படின்னு பார்த்தாக்க திமுகவுடைய ஐடியாலஜியும் தமிழக வெற்றி கழகத்துடைய ஐடியாலஜி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்களும் பட்டியல் சமூகம் பிளஸ் சிறுபான்மை சமூகத்தை தான் பேக்கிங் கம்யூனிட்டியா வச்சு அரசியல் பண்றாங்க. தமிழக வெற்றி கழகமும் அதே தான் பண்ணுதுங்கிறப்ப அவங்க சரியான மாற்றா நிச்சயமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் இருக்கு. அப்போ இதற்கு எதிரான ஒரு கருத்தியல் கொண்ட ஒரு இயக்கம் நிச்சயமா உருவாகணும். அந்த இயக்கத்தை இன்னைக்கு அந்த அரசியலை யார் முன்னெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டில் வேற யாருமே இல்லை. அவர் இளைஞர், படித்தவர், அவருக்கு பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய நற்பெயர் இருக்கு, ஒரு வரவேற்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப அவரால் மட்டும்தான் அதை தலைமை இருக்க முடியும். அதே நேரத்தில் பார்க்க போனா ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டில் எல்லா கிளைகளுக்கும் கிளை கழகங்கள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 75,000 பூத்து கமிட்டிகள் போட்டு உருவாக்கி நடத்தி தேர்தலில் வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு அசாத்தியமான விஷயம். அதே நேரத்தில் அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் மிகப்பெரிய லிகசியோடு இருக்கு. தமிழ்நாட்டில் நீண்ட காலம் ஆண்ட கட்சி, நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்த கட்சி, தமிழ்நாட்டில் முன்னேற்றத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிற ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியின் தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா இடைப்பட்ட நிர்வாகிகள் நிறைய பேர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்களுடைய தனிப்பட்ட நலன் சார்ந்து போறாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்களுக்கு ஏதாவது இந்த உள்ளாட்சி தேர்தல் போன்றவற்றில் அவங்களுக்கு தேவையானதை தேடி அவங்க போறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இந்த மாதிரி மற்ற இயக்கங்கள்ல பயணிக்கிற அந்த இளைஞர்களை ஒருங்கிணைச்சு அதிமுக மாதிரி ஒரு பேரியக்கத்தில் சேர்ந்து திரு அண்ணாமலை அவர்கள் அவர் தலைமையில் முன்னெடுத்தால் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சரியான மாற்றாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அதிமுகங்கிறது எந்த சமூகத்தையும் பிரிவினை பண்ணி இந்த சமூகத்துக்கான கட்சி அப்படின்னு அதை சொல்ல முடியாது. அது ஒரு பொதுவான கட்சி. அதே நேரத்தில் தேசிய உணர்வுள்ள ஒரு கட்சி, தமிழ்நாட்டின் நலனை விட்டு கொடுக்காத ஒரு கட்சி. அப்படிங்கிறப்ப இந்த கட்சிக்கு அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்று இந்த இளைஞர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போனாக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகச்சரியான மாற்றாக அந்த கட்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.